இன்னைக்கு என் பசங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கவுண்டர் டாப் மேல ஒரு கவர் இருந்தது. கவர்க்குள்ள இருக்க ஐட்டத்தை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இதை நான் சாப்பிட்டதும் இல்ல, செஞ்சதும் இல்ல. இதை நான் எப்படி செய்வேன்னு கேட்டா அதெல்லாம் உன்னால முடியும்னு சொல்லிட்டாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்டாவும் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். செஞ்சுதான் பாப்போமேன்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் மட்டன் சிக்கன்லாம் நல்லா சாப்பிடுவேன். ஆனா இந்த மூளை பொரியல், ரத்த பொரியல், ஆட்டுக்கால்லாம் சாப்பிட்டது இல்ல. இது எப்படி க்ளீன் பண்றதுனே தெரியலையே. வேற வழியே இல்லைன்னு எங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க இதை தான் நல்லா க்ளீன் பண்ணணும், அதுல இருக்க கருப்பெல்லாம் நல்லா சீவி எடுத்துருலாம் சொல்றாங்க. சிக்கன் மட்டனையே அந்த கழுவேன். இதை சொல்லவா வேணும்? என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா கழுவிட்டு அங்க இருக்க கருப்பு எல்லாத்தையுமே சீவி எடுத்துட்டேன். சீவுறேன், கழுவுறேன், செக் பண்றேன், மறுபடியும் சீவுறேன், ரிப்பீட்லயே போயிட்டு இருந்தது. இதை வாங்கிட்டு வந்தவரே க்ளீன் பண்ண சொல்லிருக்கணும். அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேன். கடைசியா சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணியே பாதி டயர்ட் ஆயிட்டேன். இனிமே தான் சமைக்க வேற செய்யணும். யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடலாம். யூடியூப்ல எப்படி செய்யணும்னு 10 வீடியோ பார்த்தாலும் கடைசியா எங்க ஊர் மெத்தட்லயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டுக்கால்லே நிறைய கொழுப்பு இருக்குனால கொஞ்சமா தான் எண்ணெய் ஊத்த சொன்னாங்க. அதே மாதிரி பட்டை கிராம்புலாம் எதுவும் போட்டுறாத, வெறும் சோம்பு வெந்தயம் மட்டும் போடுன்னாங்க. வெங்காயம், மிளகு, சீரகம்லாம் அரைச்சு போடுறதுனால டேஸ்ட் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அந்த வெங்காயத்தை அரைச்சு போடுறதுனால நல்ல திக்னஸும் கொடுக்கும். உப்பெல்லாம் போட்டு டேஸ்ட் பார்த்தா நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. நிறைய தண்ணி ஊத்தி ஒரு 10 விசில் விட்டேன். ஓபன் பண்ணி பார்த்தா சூப்பரா வெந்திருந்தது. ஆட்டு காலோட ஃபிளேவர் நல்லா இறங்கி இருந்தது. ஒரு பவுல்ல ஊத்தி என் பையனை டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னா அவன் சூடா இருக்குன்னு ஓடிட்டான். டேஸ்ட் சூப்பரா இருந்தது. உங்களுக்கு மட்டன் டிஷஸ்ல என்ன ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க.